அனைவருக்கும் டேப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெய்லி சீரீஸாக வாஞ்சி டெஸ்ட் சீரீஸ் ஒரு 15 கொஷின் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக நம்ம 12th தேர்ட் லெசனாக இருக்கக்கூடிய இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் முதல் உலகப் போரின் தாக்கம் அந்த லெசனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த லெசன்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸு ப்ளஸ் அதோடு சேர்ந்து அந்த லெசனில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 15 கொஸ்டின்ஸே இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? வாஞ்சி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இது நம்ம ஐஎன்எம் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஐஎன்எம் சப்ஜெக்ட்டுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய இந்த சீரீஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் ஓகே, இன்றைக்கி பார்த்துடலாமா இன்றைக்குள்ள கிளாஸை? ஓகே, நம்ம இந்த லெசனை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, முதல் உலகப்போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு பாருங்களேன். 1914 1918 வரையும் முதல் உலகப்போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? எப்போலேருந்து 1914 1918 வரையும். இந்த டைமில் நம்ம ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமான இராணுவ வீரர்கள் தேவைப்பட்டிருப்பாங்க. எப்போ? இந்த முதல் உலகப்போர் டைமில். அப்போ ஐரோப்பா தான் அவங்களோட முக்கியமான உலகப்போர் மெயினாக நடக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும். அப்போ நம்ம இந்திய வீரர்கள் அதிகமாக தேவைப்பட்டதுனால இந்திய வீரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இராணுவ வீரர்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து வேலைக்கு வச்சுருந்துருப்பாங்க. அப்போது அங்கே போயிட்டு அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பும்போது நம்ம இந்திய வீரர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இவ்வளோ பெரிய போரையே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபேஸ் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம நாட்டுக்கான விடுதலையை நம்மளால் வாங்கி தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணம் இந்திய வீரர்களோட மனதில் வரும். ஓகேவா? அதனால் அவங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தாக்கம், அதாவது அதனால தான் அந்த லெசன் பேரே என்ன அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் உலக போகிற தாக்கம் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வீரர்களோட மனநிலைங்கிறது எப்படி நம்ம இந்தியாவை விடுதலைக்கு பிரிட்டிஷ்லேருந்து நம்ம விடுதலை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்களோட ஃபுல் எண்ணமும் இருந்திருக்கும். அதை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் பதவிகள் அல்ல என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இது யார் சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நம்ம மகாத்மா காந்தி இப்போ 2ஆம் வட்ட பேசை மாநாடெல்லாம் கலந்துக்கிடும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு அடுத்த 2ஆம் உலக போருக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பதவிகள், இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டுவாங்க. ஓகேவா? அப்போ அதுக்காக தான் காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் பதவியோ வேறு எதுவும் தர வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும், பூரண சுதந்திரமும் வேலை வாய்ப்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத காந்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, முன்னாடி அந்த கருத்தை எடுத்து வச்சுருப்பார். ஓகேவா? அதுபோக நம்மளுக்கு அன்னி பெசன்ட் பற்றி நல்லாவே தெரியும். அவங்க யார் அப்படின்னா, தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ஞான சபை சொல்லுவோம்ல, அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஹெச்எஸ் ஆல்காட்டுங்கிறவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்போ ஹெச்எஸ் ஆல்காட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இவர் 1907 இறந்து போயிடுவார். யார்? ஹெச்எஸ் ஆல்காட், அதாவது பிரம்மஞான சபையாக ஆரம்பித்தவர். ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகளாவிய தலைவராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? கிட்டத்தட்ட 1893 நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அன்னி பெசன்ட். ஓகேவா? அதை விட முக்கியமாக சொல்லணும்னா, அன்னி பெசன்ட் எந்த நாட்டுக்காரவங்கன்னு கேட்டால் ஒரு அயர்லாந்து நாட்டுக்காரவங்க. ஓகேவா? ஒரு டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு பெண்மணி, டாக்டர். ஓகேவா? அன்னி பெசன்ட் சொல்லுவாங்க. 1893 நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. தென் இது போக இவங்களோட என்னென்ன பத்திரிக்கைலாம் வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறது பின்னாடி கொஸ்டின்ஸில் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தென் இது போக அன்னி பெசன்ட் மெயினாக பிரிட்டனில் இருக்கும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதே மாதிரி இங்கே எப்படி தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணுங்கிறதுல முழு முயற்சியாக இருந்திருப்பாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்து இயக்கத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதனால் அன்னி பெசன்ட்ங்கிறவங்க 1893 இந்தியாவுக்கு வந்தாங்கங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னாடி தியாசபிக்கல் சொசைட்டியோட முக்கியமான உலகளாவிய தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டால் அன்னி பெசன்ட்ங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? தென் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள். அன்னி பெசன்ட், அருண்டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்காங்க.
ஓகேவா. இது எப்போ, இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கும் 1916. இப்போ தன்னாட்சி இயக்கம்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 வகையான தன்னாட்சி இயக்கம்ங்கிறத பார்க்கலாம். தன்னாட்சி இயக்கம் ஒன்று தான், ஆனால் என்ன அப்படின்னா 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க எங்கெல்லாம், சரியா. ஃபஸ்ட்டு முதல்ல தன்னாட்சி இயக்கம் யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திலகர் அப்படிங்கிறது திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவரும் அதே 1916 தான், 1916 தான் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஆனால் எந்த மாதம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு முதலில் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பித்தது யாருன்னு சொல்லி கேட்டாலே அன்னி-பெசன்ட் போடக்கூடாது. யார் தான் அப்படின்னா திலகர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எங்கே, ஏப்ரலில் 1916. சரியா. அதுவும் மெயினாக எங்கே அப்படின்னா பெல்காமில். பெல்காமில் நடந்த ஒரு இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 1916 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அனதர் ஒன் தன்னாட்சி இயக்கம் இன்னொன்று யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அது நம்ம பார்த்த மாதிரியே அன்னி-பெசன்ட் அம்மையார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்போன்னா அதுவும் 1916 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1916 செப்டம்பர். செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ தன்னாட்சி இயக்கம் போது 2 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாங்கிறது இயக்கம் என்னமோ ஒன்று தான். ஓகேவா. என்னெல்லாம் அப்படின்னா திலகர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1916 ஏப்ரலில். பெல்காமில் நடந்த ஒரு மாநாட்டில் மெயினாக வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னாட்சி இயக்கம்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திலகரோட கையில் கிட்டத்தட்ட 6 கிளைகள் ஒப்படைச்சிருப்பாங்க. ஓகேவா. யார், திலகரோட கையில் 6 கிளைகள்ங்கிறத ஒப்படைச்சிருப்பாங்க. ஓகேவா. அப்போ திலகரோட கையில் 6 கிளைகள் இருக்கும். மீதி மற்ற கிளைகள் ஃபுல்லாகவே யார் கையில் தான் இருக்கும் அப்படின்னா அன்னி-பெசன்ட் அம்மையாரோட கையில் இருக்கும். அது எப்போ அப்படின்னா 1916 செப்டம்பரில். ஓகேவா. இது போக நம்ம இந்த அன்னி-பெசன்ட் அருண்டேல் வாடியான்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா. இவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பிபி வாடியாவையும் ஜார்ஜ் அருண்டேலையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அருண்டேல் பிபி வாடியாங்கிறவங்க 2 பேருமே அன்னி-பெசன்ட்டுக்கு ஆதரவாக இருந்தவங்க. ஓகேவா. இப்போ இந்த தன்னாட்சி இயக்கம் சொல்கிறோம்ல, தன்னாட்சினா முதல்ல என்ன, சரி, அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. தன்னாட்சினா வேறு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஆட்சி அமைக்கக்கூடியதும் அதை வந்து மக்கள் வந்து நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறது தான் தன்னாட்சி அப்படிங்கிற மாதிரி. நான் ஈஸியான வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் புக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ தன்னாட்சினா என்னன்னு தெரியுதா, வேறு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து அவங்களே தங்களோட உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே மக்கள் வந்து நம்பிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு அரசு அமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னாட்சி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நம்ம நம்ம அன்னி-பெசன்ட் அம்மையாரும் திலகர் அவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே காங்கிரஸ்ட்டை தன்னாட்சி இயக்கத்தை நம்ம கையில் எடுக்கணுங்கிறதையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அதை காது கொடுத்து கேட்குற மாதிரியே இருந்திருக்காது. ஓகேவா. அதனால் அன்னி-பெசன்ட் அம்மையார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க தொடங்கலைனாலும் நாங்கள் தொடங்குறோங்கிற மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை அன்னி-பெசன்ட் அம்மையாரும் திலகர் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ திரும்ப ஒரு நேரம் சொல்கிறேன், தன்னாட்சி இயக்கம் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திலகர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தன்னாட்சி இயக்கம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எங்கே, யார் ஆரம்பித்தான்னு கேட்டாலே திலகர் அவங்கள தான் போடணும். ஓகேவா. 1916 ஏப்ரலில் பெல்காம். கிட்டத்தட்ட 6 கிளைகள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா திலகரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். மீதி எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டில் அப்படின்னா அன்னி-பெசன்ட் அம்மையாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகேவா. இது போக 1916ங்கிறத நம்ம எப்படிலாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1916 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இது போக 1915 சொல்லி பார்த்தோன்னு வைங்களேன். 1915 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1915 மெயினாக இந்தியாவுக்கான சட்டம் அப்படிங்கிறத வந்து இந்தியாவுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத 1915 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு அந்த லெசன்லேயே மெயினாக ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத ஒரு 1915 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. அப்போ என்ன, இந்தியாவிற்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது 3 ஆணையர்களோட
ஆணையர்களை வந்து மெயினாக வச்சு அவங்களுக்கு கீழே தான் எல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கான பாதுகாப்பு சட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போ தான் அப்படின்னா 1915 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ உள்ள வரக்கூடிய டெஸ்ட்லாம் எல்லாத்துலேயுமே. இது வந்து நம்ம வந்து இப்போ உள்ள நியூ புக்கில் வந்து பார்க்க முடியாது. திரும்ப ஒரு நேரம் ரீட் பண்ணுறேன். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கி கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே தான் இருப்பேன், அப்போது தான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி இதை உங்களுக்கு ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம். தன்னைத்தானே டமார சேவல்னு சொல்லிக்கிட்டது யாரு அப்படின்னும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? தன்னைத்தானே டமார சேவல் அப்படின்னு சொல்லிக்கிட்ட அம்மையார் யாருன்னு சொல்லி கேட்டாலும் அது யார் தான் அப்படின்னா நம்மளுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் வருவாங்க. ஓகேவா? தென் ஓகே, இது போக ரவீந்திரநாத் தாகூரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து நம்ம ரவுலட் சட்டம் நடந்திருக்கும் இல்லையா? எப்போ ரவுலட் சட்டம் இப்போ வந்திருக்கும் 1919 வந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த 1919 இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மே 31. சரியா? அப்போ அந்த டைமில் இவரோட பட்டம் நைட்வுட் பட்டம் இருக்குது தெரியுமா? அதை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திறந்திருப்பார். ஓகேவா? அப்போ ரவீந்திரநாத் தாகூரை பற்றி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஓகேவா? தென் சரோஜினி நாயுடு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரோஜினி நாயுடு யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னாவை இந்திய முஸ்லீம் இந்து முஸ்லீமோட ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடு அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அப்போது இது போக வேறு என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருக்காங்கங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா? என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்தின் கடினமான தருணம் இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படிங்கிறதையும் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. இது போக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வசதியான ரயில் பெட்டிகளில் அடிமைகளாக போடுறதை விட மாட்டு வண்டியில் போகிறது எவ்வளவோ சிறந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை, அதாவது விசுவாசத்தோட விலை தான் இந்தியாவோட விடுதலை அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு இந்திய டமார சேவல் அப்படின்னு தன்னைத்தானே டமார சேவல் சொல்லிக்கிட்டது யாருன்னு கேட்டாலும் அன்னிபெசன்ட் அம்மையார் தான். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொன்னதும் அன்னிபெசன்ட் அம்மையார் தான். இன்னொன்று இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவோட விடுதலை அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் தான் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை ஏறெடுக்கும் போது. ஓகேவா? தன்னாட்சி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா இந்தியா ஃபுல்லாக போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த கூட்டங்களில் சொல்லப்பட்டது தான் இந்த கொட்டேஷன்ஸ் ஃபுல்லும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு இந்திய டமார சேவல். ஓகேவா? அன்னிபெசன்ட் அம்மையார் இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை, இது எல்லாமே அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து இங்கே பாருங்கள் 4th கொஸ்டின் பாருங்கள். சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 ஜூலை 28 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தியவர் யார்? சரியா? அதாவது காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் முன் வச்சிருப்பார். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திலகர் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1916
தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தானே? யார்? திலகரும் ஆரம்பிச்சிருவாங்க, அன்னிபெசன்ட் அம்மையாரும் ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, இது வந்து நல்லா அந்த தன்னாட்சி இயக்கம்ங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு எழுச்சிமிக்க ஒரு இயக்கமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கும். எல்லாரையும் வந்து ரொம்ப தூண்டுற விதமாக இருக்கும். இது வந்து மதராஸில் மெயினாக நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பிரிட்டிஷ்காரவங்களுக்கு பிடிக்காததுனால மெயினாக அதில் இருக்கக்கூடிய 3 பேரை மெயினாக கைது பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்னிபெசன்ட் அம்மையாரை கைது பண்ணுவாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் நான் அப்பவே சொன்னேன் தெரியுமா, அன்னிபெசன்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? யாரெல்லாம்? பிபி வாடியா இருக்காரா? பிபி வாடியா, அன்னிபெசன்ட் அம்மையார், ஜார்ஜ் அருண்டேல், இவங்க 3 பேரையுமே எங்கே கைது பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஊட்டியில் கைது பண்ணிடுவாங்க. சரியா? இந்த இயக்கத்தை இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க 3 பேரையுமே ஊட்டியில் வச்சு கைது பண்ணுவாங்க. கைது பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஆர்டர் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தன்னாட்சி இயக்க மாநாட்டில் மாணவர்கள்லாம் கலந்துக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் போட்டு நிறைய தடை பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊட்டியில் இவங்க 3 பேரையுமே கைது பண்ணுவாங்க. இப்போ இதை கைது பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாரையுமே கைது பண்ணிடுவாங்க. அதனால் திலகர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த தலைவர்கள் யாரையுமே விடுவிக்கலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வந்து 1917 ஜூலையில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ முன் வச்சது யாருன்னு சொல்லி கேட்டால் யார் முன் வச்சிருப்பா? திலகர் வந்து முன் வச்சிருப்பார். ஓகேவா? ஓகே. தென் அடுத்த கொஸ்டின். ஓகே, இங்கே கவனிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லக்னோ ஒப்பந்தம் நடைபெறும் போது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தம்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? லக்னோ ஒப்பந்தம் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1914. ஓகேவா? 1916 லக்னோ ஒப்பந்தங்கிறது போட்டிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த 1916 சொல்லி சொல்கிறோம்ல, இந்த டைமில் இந்த லக்னோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும். எதனால்? தன்னாட்சி இயக்கமாக இருக்கட்டும், ஓகேவா, அடுத்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட வருடாந்திர கூட்டத்தை லக்னோவில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதனால் அந்த டைமில் லக்னோங்கிறது ஒரு முக்கியமான பிளேஸாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1907 சூரத் பிளவு இருக்கும். சூரத் பிளவு நடந்திருக்குமா? வேறு ஒன்றும் இல்லை. சூரத் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். மிதவாதிகள் தனியாக, தீவிர தேசியவாதிகள் தனியாக 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த டைமில் பிரிஞ்சவங்க எப்போ வந்து ஒன்றா சேருவாங்கன்னு கேட்டால் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான். ஓகேவா? 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் தான் 2 பேரும் திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேருவாங்க. அந்த டைமில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைமை இதில் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? இப்போ இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஏசி மஜும்தார். அதாவது ஏசி மஜும்தார்னா அம்பிகா சரண் மஜும்தார். அம்பிகா சரண் அம்பிகா சரண் மஜும்தாருங்கிறது தான் ஏசி மஜும்தார். சரியா? இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 10 ஆண்டு கால வழிதந்த வாழ்வுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் பிரிந்தால் தாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அந்த தீவிரவாத தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வந்து அழைச்சிருப்பார். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1907 சூரத் பிளவில் 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் தான் 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அப்போ தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டால் ஏசி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. 10 ஆண்டு கால வழிதந்த வாழ்வுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை ஒற்றுமையின்றி பிரிந்தால் இல்லை தாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். சரியா? இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட சகோதரர்களை வந்து
ஏற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறதே ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட முன்னாடி இருந்த கம்பீர தோற்றத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அம்பிகா சரண் மஜும்தார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். ஓகேவா? அதனால் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்ததாக 6th கொஸ்டின் பாருங்கள். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று முகமது அலி ஜின்னாவை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நான் அப்படியே சொன்னது தான். என்ன அப்படின்னா, இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த லக்னோ ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். சரி, அதோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். ஓகேவா? காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னாலும் லக்னோ ஒப்பந்தம்னாலும் ஒன்று தான். ஓகேவா? லக்னோ ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். இந்த லீக்குங்கிறது வேறு ஒன்றும் முஸ்லீம் லீக்கை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து முஸ்லீம் லீக்கு நிறையா தனி தொகுதி தாரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சலுகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லக்னோ ஒப்பந்தத்தை வந்து காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1916 அந்த டைமில். அப்போ அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 7 அம்சங்களை வந்து லக்னோ ஒப்பந்தத்தில் ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இத்தனை தொகுதி தர்றது, இந்த மாதிரி ஒரு 7 அம்சங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 7 அம்சங்களையும் ப்ளஸ் அந்த 2 பேரையுமே ஒன்றா இணைக்கிறதுல, அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றா இணைக்கிறதுலையும் சரி, தன்னாட்சி இயக்கமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே யாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்குன்னா முகமது அலி ஜின்னாவோட. அவர் வந்து ஒரு முஸ்லீம் தான், நான் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். அதனால் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு முகமது அலி ஜின்னாவை வந்து சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கே பின்னாடி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 2 பேரும் பிரிகிறதுக்கு காரணமாகவும் மெயினாக யார் இருந்திருப்பா அப்படின்னா முகமது அலி ஜின்னாங்கிறவர் இருந்திருப்பார். ஓகேவா? அப்போ யார் வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லி கேட்டால் சரோஜினி நாயுடு அம்மையார் சொல்லியிருப்பாங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, தென் 7th கொஸ்டின் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் ஆட்சிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கத்தின் பெயர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேசர்-இ-ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பதக்கம்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம 3 பதக்கம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? என்னெல்லாம்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு 1899 to 900 போரின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அந்த போர் நடக்கும்போது 1899 to 900 என்ன அப்படின்னா போயர் போர் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த போயர் போரில் தூக்குப்படுக்கை, அதாவது ஸ்ட்ரக்சர் கொண்டு போவாங்கல்ல, அவங்களோட கண்காணிப்பு அலுவலராக வந்து மகாத்மா காந்தி வந்து இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு பதக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பதக்கம்னு கேட்டால் போயர் போர் வெள்ளி பதக்கம். ஓகேவா? இது அவர் வாங்கின ஒரு பதக்கம். தென் அடுத்ததாக இன்னொரு பதக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1906 சரியா? இது என்ன அப்படின்னா 1906 ஆம்புலன்ஸில் இது ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதில் ஒர்க் பண்ணும்போது அந்த இந்திய பணியாளர்களோட ஹெட், அதாவது கண்காணிப்பாளராக இருந்திருப்பார். அப்போ ஒரு பதக்கம் கொடுத்துருப்பாங்க அவருக்கு 1906. அது என்ன பதக்கம்னு கேட்டால் ஜூலு வெள்ளி பதக்கம். ஜூலு போர் வெள்ளி பதக்கம். ஜூலு போர் வெள்ளி பதக்கம். ஜூலு போர் வெள்ளி பதக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போது தென் இது போக தென்னாப்பிரிக்காவில் ஆட்சிய மனிதாபிமான பணிகளுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பதக்கம் தான் என்னன்னு கேட்டால் அது வந்து தங்க பதக்கம். மற்ற 2மே என்ன அப்படின்னா வெள்ளி பதக்கம். மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதை இவர் எப்போ திறந்திருப்பார், இந்த 3 பதக்கத்தையுமே அவர் வந்து திறந்திருப்பார். இது எந்த எதுக்காகன்னு சொல்லி கேட்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்காக. சரியா? எப்போ ஒத்துழையாமை இயக்கத்துக்காக கிட்டத்தட்ட 1920 இந்த 3 பதக்கத்தையுமே அவர் திறந்திருப்பார். எனக்கு வேண்டாங்கிற மாதிரி திருப்பி கொடுத்துருப்பார். யார்? நம்ம காந்தியடிகள். எதுக்காக அப்படின்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த 3
பதக்கமே என்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அது வந்து எனக்கு ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் இந்திய மக்களை அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க, இந்த பதக்கம் என்கிட்ட இருக்கிறது எனக்கு அவமானத்தின் சின்னமாக இருக்குன்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துருப்பாரு 1919 மே 31. இவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட அரசு மேலே என்னால் என்ன பண்ண முடியலைன்னா, நம்பிக்கையோ மதிப்போ என்னால் வைக்க முடியலை, அதனால் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், அந்த பட்டம் என்கிட்ட இருக்கேன்டாம். அதாவது இப்படி கொடுத்த அரசு மேலே என்னால் நம்பிக்கையோ என்னால் இருக்க முடியலை, அதனால் எனக்கு இந்த பட்டமே வேண்டாங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திரும்ப கொடுத்துருப்பார். ஓகேவா, நல் மதிப்போ நம்பிக்கையோ என்னால் வைக்க முடியலை, அதனால் எனக்கு இந்த பட்டங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப கொடுத்துருப்பார். ஓகேவா, அப்போ 3 பதக்கத்தையுமே எதுக்காக அவர் திருப்பி கொடுத்தாருன்னு கேட்டால் 1920 வரக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்துக்காக. சரியா, அதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருப்பி கொடுத்துருப்பாரு. இந்த ரவீந்திரநாத் தாகூர் எதுக்காக திருப்பி கொடுத்துருப்பாருன்னு கேட்டால் 1919 நடந்த ரவுலட் சட்டத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு கொடுத்த அந்த நைட்வுட் பட்டத்தை என்ன பண்ணியிருப்பார், வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருப்பாரு. அது வந்து எனக்கு அவமானத்தின் சின்னமாக இருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருப்பார். ஓகேவா, ஓகே ஓகே. அப்போ இது புரிஞ்சுட்டா உங்களுக்கு? தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கம்னு சொல்லி கேட்டால் கெய்சரி ஹிந்து 1906 கொடுக்கப்பட்ட பதக்கம்னு சொல்லி கேட்டால் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் 1989-90 இந்த டைமில் கொடுக்கப்பட்டது போயர் போர் வெள்ளி பதக்கம். மற்ற 2 வெள்ளி பதக்கம் இங்கே தென்னாப்பிரிக்காவில் கொடுத்த மட்டும் கெய்சரி ஹிந்துங்கிறது தங்கப்பதக்கத்தோட பேர். ஓகேவா, ஓகே. தென் அடுத்ததான் 8வது கொஸ்டின் பாருங்கள். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த அகில இந்திய தொழிற்சங்கங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, இப்போ கூட இருக்கக்கூடிய AICTUன்னு சொல்லக்கூடியதுதான். AICTU. ஓகேவா, போயிட்டுருக்கா AICTU. ஓகேவா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1920 அக்டோபர் 30. ஓகேவா, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்குமே நடந்திருக்கும். ஓகேவா, அப்போ யார் ஆரம்பித்தான்னு கேட்டாலும் லாலா லஜபதி ராய் தான். தென் இதுக்கு யார் முதல் தலைவர்னு கேட்டாலுமே லாலா லஜபதி ராய் தான். ஓகேவா, இதை மறக்கக்கூடாது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தொழிற்சங்கம் அப்படின்னா எதுக்காக, மெயினாக தொழிற்சங்கங்கள் நிறைய உருவாயிருக்கும். இது எந்த டைமில் உருவாயிருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம முதல் உலகப்போர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அதிகமான கருவிகள் வந்து தேவைப்படும். அதாவது மெயினாக கருவிகள் என்ன, துப்பாக்கி, அந்த மாதிரி நிறைய எல்லா நிறைய திங்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும். அப்போ அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு, அதாவது அதை உருவாக்குறதுக்காக நிறைய இந்தியர்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலைக்கு முதல்ல வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதை அவங்கள வந்து வேலையிலேருந்து அப்படியே வேலையில்லா திண்டாட்ட மாதிரி ஆயிடும். அதாவது அவங்கள அப்படியே வேலையிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரையுமே ஒன்றா திரட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தொழிற்சங்கங்கிறத உருவாக்குவாங்க. இப்போ நம்ம தொழிற்சங்கங்கிறதே நம்மளுக்கு எடுத்தோடனே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மதராஸ் தொழிற்சங்கம் ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அது மதராஸ் தொழிற்சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா, அது 1918. சரியா, அது 1918 முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்கமே அதுதான். ஓகேவா, அப்போது இப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து தொழிலாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி உருவாக்கப்பட்ட சங்கங்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா, இப்போ 1918 யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா பிபி வாடி ஆரம்பிச்சிருப்பார். மதராஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்ததே அவர் தான். சரியா, இது மெயினாக எதுக்காக ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா, அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அவங்க வந்து மக்களுக்கு வந்து அதிகமான வேலையை வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு பிரேக், அதாவது இடைவெளி சொல்லுவோம்ல, அது கூட ரொம்ப குறைவான நேரம் கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே அவரோட பார்வைக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1918 முதல்ல அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எதுக்கக்கூடிய குரல் வழியாக அவர் ஆரம்பித்தது தான் 1918 பிபி வாடியா மதராஸ் தொழிற்சங்கம்ங்கிறது. அப்போ முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்கம் கேட்டாலே 1918 பிபி வாடி ஆரம்பித்த
மதராஸ் தொழிற்சங்கம் தான். ஏன்னா மதராஸ் தான் முக்கியமான இடமா இருந்திருக்கும் இந்த தொழிற்சங்கங்களுக்கு. ஓகேவா, அதனால் மதராஸ் தொழிற்சங்கம். அதுக்கப்புறம் தான் 1920 இந்த ஏஐசிடிஓ அகில இந்திய தொழிற்சங்கத்தைங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பித்தான்னு கேட்டால் லாலா லஜபதி ராய் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு கேட்டாலும் அதுவும் அவர் தான். எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? 1920. எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க? பம்பாயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ? அக்டோபர் 30 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, இது திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வேறு லாலா லஜபதி ராய் பற்றி சொல்லணும்னா முக்கியமாக அவர் எப்படி இறந்துருப்பார்? அந்த போலீஸ் வந்து அவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடித்து அப்படி தான் இறந்து போயிருப்பார். அப்படி தான். அப்போ அவர் வந்து சொன்ன ஒரு கோட்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியுமே பிரிட்டிஷ் ஆதிக்கம் இந்தியாவிலேருந்து வெளியேற்றுறதுக்கான சவப்பெட்டியோட ஆணி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேவா, இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, என் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியும். சரியா, இதை இவர் லாலா லஜபதி ராயோட பழிவாங்கிற விதமாக தான், அவரை கொண்டதை பழிவாங்கிற விதமாக தான் உதம் சிங்கிறவர் ஜென்ரல் டயர் அவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கொண்டிருப்பார். ஓகேவா, அப்போ லாலா லஜபதி ராய் அவர் மேலே விழுந்த இந்த தடியடி நடந்திருக்கும் இல்லையா, அப்போ விழுந்த அந்த அடி எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியுமே பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியில் அனுப்பக்கூடியதுக்கான சவப்பெட்டியோட ஆணி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யார் சொன்னான்னு கேட்டால் லாலா லஜபதி ராய் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். அதாவது ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட சேவைகளை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் இந்தியர்களுக்கு காந்திக்கு வந்து வழங்கப்பட்டது எப்போ, எந்த வருஷம்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 1906. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, 1906 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஜூலு போர் வெள்ளி பதக்கம் எப்போன்னு சொல்லி கேட்டால் 1906. ஓகேவா, அப்போ 1920 நம்மளுக்கு தெரியும் என்ன மெயினாக ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே. தென் அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? இது எல்லாமே அதாவது அந்த லெசன் ஃபுல்லாகவே திரும்ப அன்னி பெசன்ட், திலகர் இவங்களை பற்றி தான் மாறி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தொழிற்சங்கங்களை பற்றி வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையாரெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1916. ஓகேவா, 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் மதராஸில். ஓகேவா, அதான் தென்னிந்தியாவில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்படுதுன்னு கேட்டால் 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதம்னு சொல்லி கேட்டால் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திலகர் அவங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சரி, ஓகே. தென் அடுத்ததான் நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை அன்னி பெசன்ட் தொடங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நியூ இந்தியாங்கிற பத்திரிகை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14/7, அதாவது ஜூலை 14, 1915 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதே மாதிரி 1914 இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வார பத்திரிகை. ஓகேவா, 1914 இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 1914 இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தென் அதே மாதிரி 1915 ஹவு இந்தியா ட்ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு நூலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையை தொகுத்திருப்பாங்க. ஓகேவா, ஹவு இந்தியா ட்ராட் ஃபார் ஃப்ரீடம். அப்படிங்கிறதே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொகுத்திருப்பாங்க. ஓகேவா, இந்த காமன்வெல்த்தில் மெயினாக எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா சுதந்திரம், சமய சீர்திருத்தம், இது எல்லாத்தையும் பற்றி முக்கியமாக முன்னெடுத்திருப்பாங்க. இதில் இந்த காமன்வெல்த் அப்படிங்கிறதுல இந்த ஹவு இந்தியா ட்ராட் ஃபார் ஃப்ரீடத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த எழுச்சிகள் அது எல்லாத்தையும் பற்றி தொகுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நூலில் பேசியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ 1914 இந்த காமன்வெல்த், 1915 ஹவு இந்தியா ட்ராட் ஃபார் ஃப்ரீடம், அதுக்கு முன்னாடி நியூ இந்தியா. இது வந்து இந்த காமன்வெல்த்ங்கிறது ஒரு வார பத்திரிக்கை. ஓகேவா, இந்த அடுத்தது தினசரி நியூ இந்தியாங்கிறது தினசரி பத்திரிக்கை. ஓகேவா, அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டால் அது ஜூலை 14 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தென் அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்கள். அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அன்னி பெசன்ட் எப்போது அறிவித்தார்? அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் 28 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க.
எப்போ எதுக்காக அப்படின்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுங்கன்னு சொல்லி காங்கிரஸ்க்கு வந்து எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க. யார் நம்ம அன்னிபெசன்ட் நம்ம யாரும் திலகரும். ஆனால் அவங்க அதை வந்து காதில் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் அயர்லாந்தில் தொடங்கின தன்னாட்சி இயக்கத்தோட அடிப்படையிலேயே இங்கே இந்தியாவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போகிறேன் அப்படிங்கிறத அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து 28/9 அதாவது செப்டம்பர் 28 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதிகாரப்பூர்வமாக அதை தொடங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. 1915 அனௌன்ஸ் பண்ணி 1916 அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவு ரொம்ப இருந்திருக்காது. அதுக்கப்புறம் போக போக அதுக்கான ஆதரவுங்கிறது ரொம்ப பெருகி இருக்கும். பின்னாடி ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆதரவு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். செப்டம்பர் 1916க்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு எந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை அன்னிபெசன்ட் கேட்டுக்கொண்டார்? 1916க்குள்ளே கையில் எடுங்கன்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பம்பாயில் நடந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ எந்த மாநாடுன்னு எந்த இடம்னு சொல்லி கேட்டால் எந்த மாநாடுன்னு கேட்டால் பம்பாய் மாநாட்டில் என்ன டேயில் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் 28/9/1915 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இது பக்கம் 14வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய காங்கிரஸ் எந்த மாநாட்டிற்கு அன்னிபெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா 1917 ஊட்டியில் வச்சு அன்னிபெசன்ட் அம்மையாரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கைது பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேவா. அப்போ அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னா திலகர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட கமிட்டியோட கூட்டத்தில் ஒரே கருத்தை வந்து சொல்லியிருப்பார். அப்போ அதோட எல்லா பக்கத்துல இருந்துமே வலுவான எதிர்ப்பு இருக்கும். யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த அம்மா ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் யார் அன்னிபெசன்ட் அம்மையார் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொல்கத்தா மாநாடு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 1917 நடக்கக்கூடிய கொல்கத்தா மாநாடுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்போ எந்த மாநாட்டில் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைவராக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டாலும் 1917 கொல்கத்தாவில். ஓகேவா. முதல் பெண் தலைவர் இருந்தது யார் தான் அப்படின்னா காங்கிரஸோட முதல் பெண் தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டாலும் அன்னிபெசன்ட் அம்மையார் தான். ஓகேவா. அப்போ முதல் காங்கிரஸ் மாநாட்டோட முதல் பெண் தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டால் யார் தான் அப்படின்னா நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, அடுத்தது அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை துறந்தவர். இதுவும் பட்டத்தோட சேரும். ஓகேவா. எஸ் சுப்பிரமணியம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நைட்வுட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அரச பட்டனால அதை வந்து நைட்வுட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் திறந்திருப்பார். ஓகேவா. அப்போ யார் திறந்தான்னு சொல்லி கேட்டால் சுப்பிரமணியம். எஸ் சுப்பிரமணியம்ங்கிறவர் அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அவங்கள கைது பண்ணதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நைட்வுட் பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் திறந்திருப்பார். ஓகேவா. ஓகேவா. இன்றைக்குள்ள இந்த 15 கொஸ்டின் அதே மாதிரி ஓகே ஓகே இப்போ இந்த 15 கொஸ்டினும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.